Hi, myself Parthasarathi, Department of Electronics and Communication Engineering from Sri Shanmugha College of Engineering and Technology. This is my teammates Navin Kumar Krishnaraj. First of all, thanks for the non-modal and the Niranthara team for shortlisting our project in the academics. The problem statement and abstract will be explained by my team. Hi everyone, my name is Adana Kumar. The problem statement என்னன்னா இந்த கிராம சைடுலாம் இந்த போர்வெல்ஸ் வந்து தண்ணி வராமல் இருக்கனால போர் போடுவாங்க. அந்த போர் போடும்போது அங்கே வந்து தண்ணி இல்லாமல் இருக்கனால ஒவ்வொருத்தர் வந்து அப்படி மூடாமல் விட்டுருவாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி நடக்கும்போது ஹியூமன்ஸாக ஒரு அனிமலோ அங்கே வந்து விழுந்து எதுவும் ஆக்சிடென்ட் நடந்துடுது. ஸோ அந்த ஆக்சிடென்ட் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் பிஐ சென்சார் தென் அல்ட்ராசோனிக் சென்சார் தென் ஐஓடி பேஸ் பண்ணி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். Hello everyone, my name is Krishnaraj. Now we are talking about current model and the proposed methodology. Current model is என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா விசுவல் அலாரம் ஆடியோ அலாரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ப்ரொபோசல் மெத்தடில் மாற்றி செவரல் மெத்தட் யூஸ் பண்ணி போர்டில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஏஐ எனேபிள் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் கேமராவை யூஸ் பண்ணி ஹியூமனாக வரது ஹியூமனாக அனிமலான்னு செக் பண்ணி லேப்டாப்பில் பார்த்துக்கலாம். இதுதான் எங்கள் ப்ரொபோசல். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளிங்காப் யூஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பிளிங்காப்பில் வந்துடும். அதை நம்ம மொபைலில் பார்த்துக்கலாம். Now I am going to explain about the components that we used in our project. Yeah, first we see the components. This is the step-down transformer. It is used to convert the 230 volt into 5 volt and 12 volt. The step-down transformer is connected into the filter capacitor. The filter capacitor is used to filter the noise and the unfluctuated electricity that comes from the step-down transformer. And we used the two types of voltage regulators here, 7812, 7805. 7812 is used to dispose the 12 volt current to the setup, and the 7805 voltage regulator is used to distribute the current of 5 volt to the kit. Now we are currently connected into the 7805 voltage regulator because the 5 volt electricity is enough for our prototype, and the 7805 voltage regulator is directly connected into the PIR sensors. PIR sensors is used to detect the motion detection, to detect the presence of human or animals, whatever it is, near the uncovered borewells or drainage pits. And this is the ultrasonic sensors. It is used to detect the measurement from the object to the uncovered borewells. And this is the servo motor with rotates 180 degree to temporarily closed the uncovered borewells or any drainage pits. And this is the buzzer. It will be gives the audible alert which presents in the in person of the borewells. And this is the Node MCU ESP8266 microcontroller to make the GSM with inbuilt Wi-Fi and Bluetooth model to send the real-time notification to the user mobile by using Blink IoT app. So இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஓட வர்க்கிங் மாடல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம போர்வெல் கிட்ட போகுது அப்படின்னா பஸ்ஸர் சவுண்ட் வந்து இமீடியட்டாக வரும். தென் ஒரு 2 ms டேலியில் வந்து அந்த போர் வந்து டெம்பரவரியாக க்ளோஸ் ஆகும். இப்போ வந்துட்டு நம்ம மொபைலுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்டக்கல் டிடெக்ட் வெரி க்ளோஸ் அப்படின்னு. இப்போ இதில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் ஷோ டிவைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி காமிக்கும். இப்போ வந்து ஏஐ டிடெக்ஷன் கேமராவில் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துக்கலாம். இந்த கேமரா வந்து அந்த போர்வெல் செட்டப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பக்கத்தில் வரும்போது அது ஹியூமனாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹியூமன், ஏன்னா வந்து அந்த கேமரா டிடெக்ட் பண்ணுது. டிடெக்ட் பண்ணி அவுட்புட் வந்து லேப்பில் காமிக்கும், ஹியூமன் ப்ரெசன்ஸ் 100% அப்படிங்கிறது காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமல் வருது அப்படின்னா, இப்போது அனிமல் ப்ரெசன்ஸ் அப்படின்னா அனிமல் ப்ரெசன்ஸ் வந்து 100% அதில் வந்து காமிக்கும். இதை வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இது மூலிமா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம பார்த்துக்கலாம். Thank you for watching our project.